பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 46வது வசனத்துல சொல்லப்படுகிறது, இயேசு கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு வந்திருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு ராஜாவின் மனுஷராகிய ஒருவன் வந்து இயேசுவினிடத்துல, ஆண்டவரே, என்னுடைய குமாரன் அவன் மரண அவஸ்தைப்படுகிறான், என்னுடைய குமாரன் வியாதியா இருக்கிறான், அவன் சாகிறதுக்கு முன்பாக நீர் என் வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்லி இயேசுவினிடத்துல கேட்கிறான். இயேசு அவனுக்கு சொல்லுகிறார், நீ போகலாம், குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அவன் நினைத்திருப்பான் இயேசு தன்னுடைய வீட்டுக்கு வருவார், தன்னுடைய குமாரனை தொடுவார் என்று சொல்லி அவன் எத்தனையோ எதிர்பார்ப்புகளோடு ஒரு நாள் பிரயாணப்பட்டு வந்திருக்கிறான். அவன் ஸ்தோத்திரம், இயேசு இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவன் எரிச்சல் அடையவில்லை, கோபம் அடையவில்லை, ஏன் இப்படி பண்ணிட்டார் என்று சொல்லி கேள்வி கேட்கவில்லை. மாறாக அவன் பாருங்க, அவன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி அவன் ஸ்தோத்திரம் அவன் போனான் என்று வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையிலும் அவன் சில நேரங்களில் ஆண்டவர் சொல்லுகிறதை அவன் விசுவாசிக்க முடியாம நேரங்கள் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து பாருங்க, பெரிய அற்புதம் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. வாக்கு தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில அநேகமா இருக்கலாம். அவன் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் இன்னும் நடக்கலையே, தேவன் சொன்ன காரியங்கள் இன்னும் என் வாழ்க்கையில நடக்காம இருக்கிறது என்று சொல்லி அவன் ஸ்தோத்திரம் நடப்பதற்கு எந்தவித சூழ்நிலையும் என் வாழ்க்கையில இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம் நீங்க. ஆனாலும் அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவன் அந்த வார்த்தையை நம்பி போனான். நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள், விசுவாசிங்கள். அவன் பாருங்க, அந்த இடத்துல அவன் போகிறதுக்கு முன்பாகவே அவனுடைய ஊழியக்காரன் அவனுக்கு முன்பாக வந்து நின்று அவனுடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். சந்தோஷத்தோட அவன் வீட்டுக்கு ஓடி போய் தன்னுடைய குமாரன் பிழைத்திருக்கிறதை பார்த்து, எந்த நேரத்தில் என் குமாரன் சரியானான் என்று சொல்லி அவர் இடத்துல கேட்கும் பொழுது, நேற்றைய தினத்துல 7ஆம் மணி நேரத்துல ஜுரம் அவனை விட்டது என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது அவன் யோசித்து பார்க்கிறான். அவன் ஸ்தோத்திரம், நேற்றைய தினத்துல அவன் இயேசு அவன் தன்னிடத்துல நீ போகலாம், உன்னுடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்ன நேரமும் அவன் தன்னுடைய குமாரன் அவன் பிழைத்திருந்த அவனுடைய ஜுரம் விட்ட நேரமும் அதேவாக இருந்தது. அவன் ஸ்தோத்திரம் அதை கண்டு அவன் ஆச்சரியப்பட்டு கர்த்தரை விசுவாசிக்கிறான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில தேவன் சொன்ன வார்த்தை ஒரு நாள் விழுந்து போகாது. தேவன் சொன்ன வார்த்தை ஒரு நாள் அழிந்து போகாது. நீங்க உங்க வாழ்க்கையில ஸ்தோத்திரம், தேவன் சொன்ன வாக்கு தத்தங்களுக்கும் உங்க வாழ்க்கையில நடக்கிறதுக்கும் ஆப்போசிட்டா இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்கள். அது என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே நம்புங்கள். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாள் வீணா போகாது. அவர் வார்த்தையினால சொன்னதை கரத்தினால நிறைவேற்றுகிற தேவன். அது என்ன காரியத்தை சொன்னாரோ, மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி வந்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆதாரத்தையும் கொடுக்கிறது எவ்வளவு நிச்சயமோ, அப்படியே தேவனுடைய வார்த்தை என்ன காரியத்துக்காக அனுப்பப்படுகிறதோ அந்த காரியம் வாய்க்கும் முறை அவரிடத்தில் திரும்பாது நாம் பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் விழுந்து போயிற்று. கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் ஸ்தோத்திரம் என் வாழ்க்கையில் இன்னும் நடக்கலே என்று சொல்லி சோர்வோடு கூட இருக்கலாம். ஆனாலும் நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்கள். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன் வார்த்தையை ஸ்தோத்திரம் வாழ்க்கையில ஸ்தோத்திரம் அதை நம்புங்கள். 100% நம்பி பாருங்க. கர்த்தர் இந்த மகனுடைய வாழ்க்கையில, ராஜாவின் மனுஷனுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்த தேவன் இன்றைக்கும் உயிருள்ளவராக இருக்கிறார். அவர் என்ன வார்த்தை சொன்னாரோ அந்த வார்த்தை குறித்த நேரத்துல, குறித்த காலத்துல, சரியான நேரத்துல ஸ்தோத்திரம் ஒரு செகண்ட் கூட மாறாதபடிக்கு உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுறதுக்கு கர்த்தருடைய வார்த்தை போதுமானவராய் இருக்குது. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.